போனை இடா அகிலா, நான் உன்கிட்ட பேசணும். அருணா காலிங்னு வருது. யார் அகிலா இது? விஸ்வா எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன? நீ தற்கொலை முயற்சி பண்ணியே, அதுக்கு தான். சத்தியசீலன் ஒழுக்கமான பேரை வச்சுக்கிட்டு அவன் சட்டத்துக்கு புறமான வேலை பாக்குறானே. அவன் மருந்து கம்பெனி வச்சிருக்கேன்னு சொல்றானே, அதுல டூப்ளிகேட் மருந்து தயாரிக்கிறானே. மகேஷ், இந்த தாலி என்ன செத்து போன என் புருஷன் ஆனந்த் ஞாபகமா போட்டுக்கல. உங்களை நினைச்சுதான் போட்டுக்கிட்ட விஸ்வா. ஐயோ ஏய் டேய் என்ன பண்ற நீ? விடு ஐயோ விடு. Hi Agila Chellam. What a pleasant surprise. இந்த தாலி வாங்கிக்கோ. ஆதி சித்திரஸ்து. அந்த தாலியை வாங்கி அகிலா கழுத்துல கட்டுப்பா. நிறுத்துங்க. இனிமே வேணாம் சத்யா, இந்த மாதிரி போலி மருந்து தயாரிக்கிறது வேணாம். இன்னையோட எல்லாத்தையும் தலைமுழுகிடு. அவன் கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த போலி மருந்து தயாரிச்சு விக்கிறான் சார். இத செய்யாத விட்டுரு, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ண சார். அவன் அந்த காதலியே வாங்கிக்க மாட்டான். அவனால இன்னும் நிறைய பேர் உயிர் போறதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி அவனோட கம்பெனிக்கு சீல் வைங்க சார். நீங்களும் அகிலாவும் பழகுனது, உங்களால அகிலா கர்ப்பமானது, அப்புறம் அவளை நீங்க கை விட்டுட்டு துபாய் போனது, இதெல்லாம் அகிலா என்கிட்ட சொல்லிட்டா. ஒரு பொண்ணு கிட்ட பழகி கர்ப்பமாக்கி அவளை கை விட்டுட்டு போறது கோழத்தனம். அது உங்களுக்கு தெரியுமா? சார், நீங்க மாசம் மாசம் எனக்கு மாமூல் தரீங்க என்ற விசுவாசத்துல சொல்றேன். அவனை விட்டு வைக்க வேணாம் சார். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட வந்தவன் நாளைக்கு ஏசியை பார்ப்பான், அப்புறம் கமிஷனரை பார்ப்பான். உங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் சொல்றேன், அவனை பாக்கெட் பண்ணணும் சார். நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? இந்த பிரச்சனையை ஏன் கிட்ட விட்டுரு. அவனை யார் அனுப்பி வச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அவனை ஈஸியா துரத்திடலாம். மா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ போட்டு ஆரம்பிச்சு வச்ச பிள்ளையார் சுழி இப்போ இவ்ளோ பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு. அவன் யார் அனுப்பி வந்திருக்கான், அவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். அகிலாவுடைய வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்களா பிரதர்? நீங்க இல்ல இல்ல, அப்ப நான் தான் அப்ப. தண்ணி கொடுத்துன்னு போறதுக்கு வீடு பார்த்தாச்சு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணத்தோட வருவீங்கன்னு நினைச்சா இப்படி வேலையை விட்டு வந்திருக்கீங்க. உன்னை நம்பி நான் என்ன பண்றது? நீ எதையும் நினைச்சு பயப்படாத ரவதி. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வேலையில சேர்ந்துருவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க டென்ஷன் படுத்தாத ப்ளீஸ். இந்த அதிசயத்தை காட்டுறதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆதி என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு. அத்தை, ஆதி என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? அல்வா கிண்டிட்டு இருக்கேன் சிஸ்டர். துபாய் ஹல்வா, துபாய் பிரியாணி கலக்குற. துபாய் அட்ரஸ் என்ன பிரதர்? அட்ரஸ்னு ஒன்று இருந்துச்சுல்ல, சொல்லுங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். ஹே, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு. ஒரிஜினலா இருந்த அட்ரஸ் சொல்ல. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. கடைசி பொண்ணுன்னு என்கிட்ட எவ்வளவு செல்லமா இருப்பாங்க, எவ்வளவு அன்பா பேசுவாங்க. அந்த அம்மா எனக்கு திருப்பி கிடைப்பாங்களாக்கா? இது புகை வாசனை வருது. என்னம்மா மாலுக்கு? ஐயோ, உங்க அம்மா ஏன் பாக்கறக்க? நந்தினி மேடம், ஜோசியர் ஏற்பாடு பண்ணதுனமோ நீங்க தான். யூனோ சம்திங், அந்த ஜோசியர்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி தந்ததெல்லாம் நான் தான். ரொம்ப நன்றி டாக்டர். எப்படியோ என் அம்சாவை காப்பாத்திட்டீங்க. நாங்க உள்ள போய் அம்சாவை பார்க்கலாமா? சாரிங்க, இப்ப யாரும் அவங்கள பார்க்க முடியாது.
எல்லாம் கைமீறி போயிடுச்சு விஸ்வா. அந்த ஆதி வர புதன்கிழமை என் கழுத்துல தாலி கட்ட போறான். ஜோஷியரை வீட்டுக்கே வரவழைச்சு என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நல்ல நாள் பாத்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமா? அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சு? என்னாச்சுமா? அம்சா, என்ன பண்ணுமா? என்னடா பண்ண ராஸ்கல் எந்திரா தெரியாத மாதிரி கேக்குற நீ கண்டுபிடிச்ச போலி மருந்தால என் அத்தை சீரியஸ் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கடா என்ன பாக்குறீங்க? நடங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயா. சார் இருங்க சார் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க இவன் தான் சார் தப்பு பண்ணா என்ன விட்டுருங்க சார் யோ எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். கூட்டு போயா. சார் விசாரிக்கணுமா? எதுக்கு சார்? துபாயில இருந்து கடத்திட்டு வந்த தங்கத்தை பத்தி விசாரிக்கணும்.